Who created the sun? He's Allah Almighty. Who created the moon? He's Allah Almighty. Who runs the rivers and lakes? He's Allah Almighty. Who runs the clouds full of rain? He's Allah Almighty. Who forgives us when we commit many sins? Allah Almighty. Who looks down on us? Tell me who He is. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு அவன் செய்த பல்வேறு நிஅமத்துகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்னவென்றால் நாமெல்லாம் வழி தவறி சென்று மறுமை நாளில் நரக நெருப்பில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவரவர்கள் பேசுகின்ற மொழியிலேயே அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பி அந்த தூதர்களுக்கு வேதங்களை வழங்கி
அந்த வேதங்களின் மூலம் நேர்வழியை அல்லாஹ் காண்பித்தான் பார்த்தீர்களா? அதுதான் இந்த உலகத்திலேயே இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அற்படை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு பாசம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது வைத்திருக்கிறான். பூமி அளவுக்கு பாவத்தோடு மறுமை நாளிலே வந்தாலும் அதே அளவு மன்னிப்போடு அல்லாஹ் நம்மை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறானாம். அல்லாஹ்வுக்கு மட்டுமே இந்த பூமியில் இணை வைக்காமல் வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில் இணை துணைகளை ஏற்படுத்தாமல் வாழ்ந்தால், அல்லாஹ் நாடினால் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதாக நமக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அனைத்து வகையான வசதி வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்பாடு செய்து தந்து, தூதரின் மூலம் வேதங்களின் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உணர்த்தி, செய்யக்கூடாத காரியம் குறித்து மிக கடுமையாக நமக்கு பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாகவே நமக்கு சொல்லித் தருகிறான். ஆகவே குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை இந்த பூமியிலே சுமந்து வாழ்கிற நாம் எந்த காரணத்தை கொண்டும் மரணம் வரை தொடர்ந்து பெரும்பாவங்களிலே ஈடுபடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை இந்த பூமியில் புறக்கணித்து வாழ்வது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கெல்லாம் கோபப் பார்வை இறங்கி இரவிலே தூங்கம் சென்ற எத்தனையோ சமுதாயம் காலை பொழுதை அடையாமலேயே இந்த உலகத்தில் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்வதை கொஞ்சம் நாம் நிப்பாட்ட வேண்டும். அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் வாழுகிற நிலையில் நமக்கு மரணம் ஏற்பட்டால் நமக்கு மறுமை வாழ்வு மிக மோசமானதாக அமைந்துவிடும். தீயவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு நெருப்பு, தீயவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி அவன் வைத்திருக்கிற ஒரு சிறைச்சாலை, தீயவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி அவன் வைத்திருக்கிற ஒரு ஏற்பாடு, ஆதம் நபியிலே இருந்து நல்லடியார்கள் வரை எல்லோரும் அது குறித்து அஞ்சி இருக்கிறார்கள். கண்கள் கலங்கி இருக்கிறது. பல வகைகளிலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடி. ஆகவே அல்லாஹ்வை மறந்து இந்த பூமியில் நாம் தொடர்ந்து நடப்பது நியாயமல்ல. அல்லாஹ் ஏவிய காரியங்களை தாமதமில்லாமல் நம்முடைய வாழ்விலே நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை தொடர்ந்து நாம் செய்தால் அது நம்முடைய மறுமை வாழ்வை மிகப்பெரிய அளவிலே பாதித்துவிடும். 14வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு எச்சரிக்கையாகவே அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநீதி இழைத்தோர் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்ற நபியே நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அநியாயக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் உம்முடைய இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். பார்க்காமல் இல்லை. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஸாசு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் நிலைகுத்தி நிற்குமே, மனிதனுடைய பார்வையெல்லாம் நிலைகுத்தி நிற்குமே, அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே, உங்களுடைய காலத்திலும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்திலும் அநியாயம் புரிந்த மக்களும் அக்கிரமம் புரிந்த மக்களை எல்லாம் இறைவன் பார்க்காமல் இல்லை. எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த பூமியில் என்னுடைய பார்வையை தாண்டி ஒரு அசைவும் அசையாது. இந்த பூமியில் என்னுடைய கண்ணை மறைத்து ஒரு காரியம் கூட நிகழாது. ஒரு மரத்திலே இருந்து இலை விழுவதாக இருந்தாலும், கடலுக்கு அடியில் ஊர்ந்து செல்கிற ஒரு கட்டெரும்பினுடைய சப்தமானாலும் என்னுடைய செவிகளிலே விழாமல் இல்லை. என்னுடைய பார்வையிலே இருந்து யாரும் தப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 16வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையாகவே அல்லாஹ் சொல்கிறான்.
வலவ் யுவாஹிதுல்லாஹு நாஸு பிظுல்மிஹிம், மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், மா தரக்க அலைஹா தாப்பத்தின், மனிதன் செய்கிற தண்டனைக்கு உடனுக்குடனே அவர்களை இந்த பூமியில் நான் தண்டித்திருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருந்திருக்காது. வலக்கின் யுஆகிருஹும் இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு வரை அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த கெடு வந்தால் சிறிதும் அவர்கள் முந்தப்படவும் மாட்டார்கள், பிந்தப்படவும் மாட்டார்கள். கச்சிதமாக அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவர்கள் தனக்கு நல்லதென்று நினைக்க வேண்டாம். அவர்கள் ஏமாற்றுவது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏவிய காரியங்களை புறக்கணித்து, ஐங்கால தொழுகையை புறக்கணித்து, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் என்று கூட பாராமல் கடமையாக்கப்பட்ட நோன்புகளை எல்லாம் புறக்கணித்து இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெயரளவு முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிற எச்சரிக்கை, உடனுக்குடனே தண்டித்திருந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட அவகாசத்தை நான் தந்திருக்கிறேன். அந்த அவகாசம் உங்களுக்கு நெருங்கினால் முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு மிக கடுமையாகவே எச்சரிக்கை செய்கிறான். இது ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதம், இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு சைத்தான் அவிழ்த்து விடப்படுகிற மாதம். மீண்டும் நம்முடைய வாழ்வில் தவறுகளை நாம் எண்ணிக்கூட பார்த்து விடக்கூடாது. தவறான காரியங்களை விட்டு ஒதுங்கி புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எடுத்த இந்த பயிற்சியை ரமலான் அல்லாத காலங்களிலும் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தீயவர்களுக்கு மறுமை நாளில் கொடுக்கிற அந்த நரக வேதனையை, நரகத்தினுடைய தன்மையை, நரகத்தினுடைய தண்டனையை கொஞ்சம் நாம் இந்த நல்ல நேரத்தில் அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வில் அமல்களுடைய விஷயத்தில் புடும்போக்குகள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவை குறித்து கொஞ்சம் நாம் மறந்து விடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பாவத்தினுடைய விளிம்பிலே நாம் எல்லாம் நின்று கொண்டு பாவம் செய்கிற சூழ்நிலை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் சைத்தானுடைய ஆதிக்கம் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம். ஆம், அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் அந்த நரக நெருப்பை குறித்து மிக கடுமையாகவே அல்லாஹ் சொல்கிறான். 60வது அத்தியாயம் 8வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை நிச்சயம் சந்திக்கக்கூடியதுதான். தும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஸ்ஸஹாதத்தி ஃபயனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், அந்த மரணம் உங்களுக்கு சம்பவித்தால் மறைவானதும் வெளிப்படையானதையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் ஒரு காலம் அல்லாஹ்வை மறந்து நடக்கக்கூடாது. மரணம் என்பது நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று, நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். கடந்த காலங்களில் நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ பேர்களை நாம் இழந்திருக்கிறோம். குடும்பங்களிலே இழந்திருக்கிறோம், நட்பு வட்டங்களிலே இழந்திருக்கிறோம், உறவினர்களிலே இழந்திருக்கிறோம், தாய் தந்தை மனைவி மக்கள் என்று எத்தனையோ இழப்புகளை இந்த பூமியில் மரணத்தின் மூலம் நாம் இழந்திருக்கிறோம். மரணம் நம்மை நிச்சயம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்பதை மட்டும் நாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹுவை மறந்த இந்த பூமியில் நிச்சயமாக நாம் நடக்கவே மாட்டோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 348வது செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிற ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு ஆயத்தை இறக்கினான். 26வது அத்தியாயத்தின் 214வது வசனம், லம்மா உன்சிலத் ஹாதிஹி லஆயா வஅன்திர் அஸீரத்தல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற ஆயத் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்கியது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களுடைய பிரச்சாரத்தை தன்னுடைய குடும்பத்திலே இருந்து துவக்குகிறார். அல்லாஹ் அப்படித்தான் துவக்க சொல்கிறான். குடும்பத்திலே இருந்து மனைவி, மக்கள், தாய், தந்தை, உறவினர்கள், தங்களுடைய பெரிய தந்தை, சிறிய தந்தை எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். விருந்துண்ட பிறகு எல்லோரையும் பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சுப்ஹானல்லாஹ் நாம் இந்த நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. சொல்லுபவர் யார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிற அளவுக்கு உன்னதமான அந்தஸ்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹு தஆலா மகாமே மஹமூத் என்கிற உன்னதமான இடத்தில் மறுமை நாளிலே அவரை எழுப்புவதை பார்த்து எல்லா நபிமார்களும் சந்தோஷப்படுகிற ஒரு தூதர், இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்தார்களாம். தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷன் ஃபஜ்தமஉ ஃபஅம்ம வஹ. அல்லாஹ்வுடைய ரசூல் குறைஷிகளை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களுக்கு சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற அந்த கிரந்தத்திலே நீங்கள் பார்க்கலாம். இதோட மற்றொரு செய்தியை நம்முடைய ஞாபகத்திலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அறிந்தும் அறியாமலும் அவுலியாக்களின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி அவர்கள் அடங்கிய இடங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை செய்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ வணக்க வழிபாடுகளை செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன காரணம்? அவுலியாக்களும் நாதாக்களும் அன்பியாக்களும் இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்மை எப்படியும் காப்பாற்றுவார்கள். இறைவனிடத்திலே கெஞ்சி கூத்தாடி இறைவனுடைய அன்பை நமக்கு பெற்றுத் தருவார்கள். இறைவனுடைய கோப பார்வையில இருந்து மறுமை நாளில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயம் சேர்த்து கேட்க வேண்டிய ஒரு நபிமொழி முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த நபிமொழி. காலயா பனி கஅஸ் இப்னு லுஐ, லுஐயின் மக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்க ஆரம்பிக்கிறார்கள் பாருங்கள். லுஐயின் மக்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி முர்ரத் இப்னு கஅப், முர்ரா பின் கஅபின் மக்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி அப்து ஷம்ஸ், அப்து ஷம்ஸின் மக்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃபின் மக்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி ஹாசிம், ஹாசிமுடைய மக்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் மக்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா ஃபாத்திமா, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய இருதயத்தின் ஒரு பகுதி எனது மகள் ஃபாத்திமா. யா ஃபாத்திமா, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்ப்பை சொன்னால் அதிலிருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பல்லவா அந்த தீர்ப்பு. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கிற சக்தி எல்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் என்னுடைய மகளாக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், என்னுடைய நெருங்கிய சொந்தமாக கூட இருக்கலாம். உறவு முறைக்கு மறுமை நாளில் வேலை கிடையாது. உலகத்தில் தான் உறவு முறை. உலகத்தில் வேண்டுமானால் கேளுங்கள், இயன்றதை தருகிறேன். உலகத்தில் வேண்டுமானால் கேளுங்கள், உலக பொருள்களை முடிந்தால் அள்ளி தருகிறேன். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணையில் எல்லாம் தலையிடுகிற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆகவே நல்லறங்களை செய்து நன்மையான காரியங்களை செய்து ஏகத்துவத்தை இந்த பூமியில் நீங்கள் பாதுகாத்து மரணித்து மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலே ஒரு செய்தியை பாருங்கள்.
6469வது நைமொழி. இறை நிராகரிப்பாளர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் 2 செய்தியை சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஃபலவ் யஅலமுல் காஃபிர் பிகுல்லி அல்லதி இன்தல்லாஹி மினர் ரஹ்மத்தி. அல்லாஹ்வினுடைய கருணையை முழுவதையும், அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் என்பதை முழுக்க முழுக்க ஒரு இறை நிராகரிப்பாளன் அறிந்தால் லம் யைஅஸ் மினல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தை குறித்து ஒரு காலம் அவநம்பிக்கை கொள்ள மாட்டான். இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய நேமத்துக்குரியவன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கமுடையவன் என்பதை முழுக்க முழுக்க அவன் அறிந்தால் அவன் சொர்க்கம் குறித்து நிராசை அடைய மாட்டான். வலவ் யஅலமுல் முஃமினு பிகுல்லி அல்லதி இன்தல்லாஹி மினல் அதாப். அல்லாஹ்வுடைய ரசூல் அடுத்து சொன்னார்கள், ஒரு இறை விசுவாசி அல்லாஹ் மறுமை நாளில் வழங்கும் வேதனையை முழுக்க முழுக்க அறிந்து கொண்டால் லம் யஅமன் மினன் நார், நரகத்தை பற்றி அவர் அஞ்சாமல் இருக்க மாட்டார். ஒரு இறை விசுவாசி மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனையை, தண்டனையை முழுக்க முழுக்க அவர் அறிந்து கொண்டால் அவர் நிச்சயம் நரக நெருப்பை குறித்து அவர் பயப்படாமல் இந்த உலகத்திலே வாழவே முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், அந்த நரக நெருப்பை குறித்து அல்லாஹ் மிக கடுமையாகவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரக நெருப்பின் மூலம்தான் தீயவர்களையும் ஆணவக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் அழிச்சாட்டிய கும்பல்களையும் பெரும் பாவத்தை சம்பாதித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களையும் அவருடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற இந்த துனியாவில் தன்னுடைய வாழ்வை மாய்த்து கொண்டவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற நெருப்பு தான் அந்த நெருப்பு. 18வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இது போன்ற வசனங்கள் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். வக்குலில் ஹக் மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஸஹபல் யுமின். இந்த உண்மை அல்லாஹ்விடமிருந்து வந்து விட்டது. ஆகவே நபியே நீங்கள் சொல்லுங்கள், விரும்பியவர் இந்த நன்மையை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். வமன் ஸஹபல் யக்ஃபுர், விரும்பியவர் இதை நிராகரிக்கவும் செய்யலாம். ஆனால் ஒன்று, இன்னா அஅதனா லில்-ஸாலிமீன அன்-நார், நிச்சயமாக அநீதி இழைத்தோருக்கு நரகத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுன் நாரல் லத்தி உஇத்தத் லில் காஃபிரின், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், அது மறுப்போருக்காக வேண்டியே நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். 17வது அத்தியாயம் 8வது வசனம், அஸா ரப்புக்கும் அன் யர்ஹமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவான். அந்த அருளின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலேயே நீங்கள் நேர்வழியில் நடக்கின்றீர்கள். ஆனால் வயின் உதுக்கும் புதுனா, நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பினால் அல்லாஹ்வும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவான். வஜஅல்னா ஜஹன்னம லில் காஃபிரீன ஹஸீரா, அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி சிறைச்சாலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பதாக திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் சொர்க்கம் யாருக்குரியது? சொர்க்கம் இறை விசுவாசிகளுக்குரியது. சொர்க்கம் யாருக்குரியது? எல்லோரும் உறங்கும் போது அவர்கள் மட்டும் கண் விழித்து வணக்க வழிபாடுகள் செய்தார்களே அவர்களுக்குரியது. சொர்க்கம் யாருக்குரியது? எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிற வாய்ப்பிருந்தும் கூட எனக்கு ஒரு ரப்புண்டு, எனக்கொன்று நீதி விசாரணை உண்டு, அந்த நாளில் எனக்கு ஒரு நரகமும் சொர்க்கமும் உண்டு என்று பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அவர்களுக்குரியது சொர்க்கம். சொர்க்கம் யாருக்குரியது? எல்லோரும் உறங்கும் போது தன்னுடைய பாவம் நினைத்து வருந்தி கண்ணீர் மல்க அழுது புலம்பிய இரையச்சம் உள்ள மக்களுக்குரியது சொர்க்கம். சொர்க்கம் யாருக்குரியது? சொர்க்கம் முழுக்க முழுக்க தன்னுடைய தூதரை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்குரியது. சொர்க்கம் யாருக்குரியது? அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற சொல்லுகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த கடமையை தவறாமல் நிறைவேற்றிய மக்களுக்குரியது அந்த சொர்க்கம். சொர்க்கம் யாருக்குரியது? இந்த உலக இன்பங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூக்கி வீசி மறுமைக்காக வேண்டியே இந்த உலக வாழ்வை அர்ப்பணித்த மக்களுக்குரியது சொர்க்கம். ஆனால் நரகம் யாருக்குரியதாக அல்லாஹ் சொல்கிறான்? நரகம் யாருக்குரியதாக அல்லாஹ் சொல்கிறான்? நரகம் இறை நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். நரகம் அநியாயக்கார மக்களுக்காக வேண்டி நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நரகம் என்னை மறுப்போருக்கு மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். நரகம்
என்னால் ஏவப்பட்ட காரியங்களை செய்யாமல் வாழ்ந்த மக்களுக்குரியது. நரகம் என்னால் தடுக்கப்பட்ட காரியங்களை துணிச்சலாக இந்த பூமியில் செய்தவர்களுக்கு நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நரகத்தை இறை விசுவாசிகளே நீங்கள் அஞ்சி நடங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறை விசுவாசிகளே ஒரு காலம் அதற்குள் நீங்கள் சென்று விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த நரக நெருப்புக்கு அல்லாஹ் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். 104வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாருல்லாஹில் மூகதா, அது அல்லாஹ்வுடைய மூட்டப்பட்ட நெருப்பாம். அது அல்லாஹ்வுடைய நெருப்பாம். ஏன் அல்லாஹ் அப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹுவால் மூட்டப்படுகிற நெருப்பு, மனிதர்களால் மூட்டப்படுகிற நெருப்பு அல்ல, அது அல்லாஹுவால் மூட்டப்படுகிற நெருப்பு. 17வது அத்தியாயம் 97வது வசனம், ஆதம் நபியிலே இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த எல்லா அநியாயக்காரர்களும் செல்லுகிற இடம் அந்த இடம். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் யாரும் அந்த நரக நெருப்பினுடைய சூடு தனியுமே, அந்த நரக நெருப்பினுடைய சூட்டினுடைய தன்மை என்ன என்று யாருக்காவது ஒரு சிந்தனை இருந்தால் 17வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா, அது தனியும் பொழுதெல்லாம் நாமே அந்த சூட்டை அதிகமாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பாம். அந்த நெருப்பினுடைய சூடு தனியும் பொழுதெல்லாம் குறையும் பொழுதெல்லாம் அதை நாமே அதை அதிகமாக்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அதனுடைய கொடூர தன்மையை நமக்கு விளக்கி சொல்லுகிறான். மறுமை நாளில் நரகம் கொண்டு வரப்படுமாம், சொர்க்கமும் கொண்டு வரப்படுமாம். நரக நெருப்பை அல்லாஹ் தஆலா கண் எதிரே நிறுத்தித்தான் விசாரணையே தொடங்க போகிறானாம். மறுமை நாளில் மனிதன் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அதுவே ஒரு அதிபயங்கரமான ஒரு காட்சி. எங்கு பார்த்தாலும் ஒரு சமவெளி பிரதேசம், எல்லோரும் நிர்வாணமாக நிற்கிற ஒரு காட்சி. ஒரு மனிதன் கூட பேச வேண்டுமே அந்த மறுமை நாளில். தன்னுடைய தாய் பக்கத்தில் இருந்தும் மனைவி பக்கத்திலே இருந்தும் அருகில் இருந்தும் பிள்ளைகள் அருகிலே இருந்தும் இந்த பூமியில் பல வருடங்களுக்கு பிறகு இழந்த உறவினர்கள் எல்லாம் நம்முடைய கண் எதிரே இருந்தும் ஒரு விசாரிப்பு வேண்டுமே மறுமை நாளில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ஓசையை தவிர எந்த ஓசையும் அந்த நாளிலே இருக்காது. அல்லாஹ் தஆலா யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவன் மட்டும்தான் மறுமையிலே பேச முடியும். அது நபிமார்களானாலும் சரி. எல்லோரும் நமக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறானோ என்ற பயம் ஒரு புறம், மற்றொரு புறம் எரிகிற நரக நெருப்பை மனிதன் கண்ணுக்கு எதிரே பார்க்கிறான். அழகான சொர்க்கத்தை மனிதன் பார்க்கிறான். எதையெல்லாம் இந்த பூமியில் நான் உலகத்திலே வாழும் போது என்னுடைய உறவினர்கள், உலகத்தில் வாழும் போது நல்லடியார்கள், உலகத்திலே வாழும் போது இறை தூதர்கள், உலகத்திலே வாழும் போது இறை வேதங்கள் எவைகளை குறித்து நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததோ, எவைகளை குறித்து ஆசை வார்த்தையாக நமக்கு அன்பளிப்பாக சொன்னார்களோ அவைகளெல்லாம் நம்முடைய கண் எதிரே இருப்பதை மனிதன் பார்க்கிறான். வாழ்நாளை நாசமாக்கியவன் மறுமை நாளிலே கதறுவான். வாழ்நாளை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தவன் மறுமை நாளில் அச்சமற்று நிற்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த நரக நெருப்பு குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5464வது நபிமொழி. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்வில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு துவா, யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த துவாவை செய்திருக்கிறாராம். சஹாபாக்கள் எல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட கொடூர தன்மை வாய்ந்த மிகப்பெரிய மோசமான ஒரு இடம் அந்த நரகம் என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமை நாளிலே நரகம் கொண்டு வரப்படும். அது எப்படி கொண்டு வரப்படும் தெரியுமா? யூதா பி ஜஹன்னம யௌமைன் லஹா 70,000 ஜிமார். மறுமை நாளில் 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையிலே அந்த நரக நெருப்பு கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலிகள், 70,000 மூக்கணான் கயிறுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட அந்த நரக நெருப்பினுடைய ஒரு சங்கிலியை பிடித்து இழுப்பதற்கு 70,000 மலக்குகள், மஹா குல்லி சிமாமின் 70,000 மலக்கின் யஸுரூரா. மறுமை நாளில் ஒரு இடத்தை ஒரு சங்கிலியை பிடித்து இழுப்பதற்கு அல்லாஹ் தஆலா 70,000 மலக்குமார்களை வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய விஸ்தீரணம், அதனுடைய நீள அகலத்தினுடைய தன்மையை நாமே புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உன்னதமான படைப்பு வானவர்கள் என்கிற படைப்பு. அதிபயங்கரமான ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள். அதிபயங்கரமான ஆற்றல் படைத்த அவர்கள் ஒரு சங்கிலியை பிடித்து இழுப்பதற்கு 70,000 பேர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் அதனுடைய பிரம்மாண்டத்தை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5466வது நபிமொழியாக ஒரு செய்தியை பாருங்கள். அதனுடைய ஆழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய ஆழம். ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து கொண்டிருந்தோம். இது சமிஅ வஜ்பத்தன் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஏதோ விழுந்த ஒரு சப்தத்தை நாங்கள் கேட்டோம். தத்ரூன மா ஹாதா கால குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், இது என்ன சப்தம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள் என்று நாங்கள் பதில் சொன்னோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கால ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின் நாரி முந்து 70 ஹரீஃபன். அல்லாஹ் தஆலா 700 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கல்லை அல்லாஹ் நரகத்திலே போட்டான். அந்த கல் இப்பொழுதுதான் அதனுடைய அடித்தளத்தை எட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் தூக்கி எறிந்த ஒரு கல் அது இப்பொழுதுதான் நரக நெருப்பினுடைய அடித்தளத்தை அது எட்டி இருக்கிறது என்றார்கள். ஃபஹுவ யஹ்வி ஃபின் நாரி, ஃபஹுவ யஹ்வி ஃபின் நாரி. அதனுடைய நரக நெருப்பினுடைய அடித்தளத்தை அந்த கல் இப்பொழுதுதான் எட்டி இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 700 ஆண்டு கால பயண தொலைவு தூரம் நரக நெருப்பு. ஆகவேதான் அல்லாஹு தஆலா நரக நெருப்பினுடைய தன்மைகளை, சூடுகளை, தண்டனைகளை அல்லாஹு தஆலா பலவாறாக ஆக்கி இருக்கிறான். நரக நெருப்பினுடைய ஆக கடைசி அடித்தளத்திலே உள்ள மக்கள் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பட்டியல் போடுகிறான். அவர்களெல்லாம் யார் என்று பேச எனக்கு இங்கே நேரமில்லை. ஆக நரக நெருப்பினுடைய ஆழம் 700 வருட காலம் ஒரு மனிதன் பயணம் செல்கிற அளவுக்கு மிகப்பெரிய தூர தொலைவு கொண்டது. 15வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சொர்க்கத்திற்கு எப்படி 8 வாசல்கள் உண்டுமோ ஒவ்வொரு வாசல்களுக்கும் எப்படி அற்புதமான சிறப்பு பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, ஒவ்வொரு வாசல்கள் வழியாக எப்படி சிறப்பான அமல்கள் செய்கிற மக்கள் செல்லுவார்களோ, ஒவ்வொரு வாசல் வழியாகவும் வானவர்கள் எப்படி முகமன் கூறி சலாம் கூறி வார்த்தையாக நம்மை வரவேற்பார்களோ, அதே போல அல்லாஹ் தஆலா நரக நெருப்புக்கு 7 வாசல்கள் வைத்திருக்கிறானாம். 15வது அத்தியாயத்தின் 44வது வசனம், லஹா சப்அத்து அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹு ஜுஸும் மக்ஸூம். அல்லாஹ் தஆலா பங்கிடப்பட்ட ஒவ்வொரு தொகையினர்களும் அந்தந்த வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார்கள். நரக நெருப்புக்கு 7 வாசல்களை நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். புகாரியில் 3265வது நைமொழி. நரக நெருப்பினுடைய விஸ்தீரணம், நரக நெருப்பினுடைய ஆழம், நரக நெருப்புக்கு உரிய வாசல்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்தந்த குற்றச் செயல்களுக்கு ஏற்றவாறு வாசல்கள் திறக்கப்படும். அதற்கு தகுந்தாற் போல அந்த குற்றவாளிகள் அங்கே நிறுத்தப்படுவார்கள். அந்தந்த வாசல் வழியாக அந்தந்த தொகையினர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலே தூக்கி முகம் குப்பிர வீசுவதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நெருப்பு, அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு, அதனுடைய சூடு எப்படிப்பட்ட சூடு. அல்லாஹ் சொல்லுகிறான், அது தனியும் பொழுதெல்லாம் நான் சூடேற்றுவேன் என்று சொல்லுகிறானே, அதை தாங்குகிற உடம்பா இந்த உடம்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3265வது நபிமொழியாக நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸும் மின் நாரி ஜஹன்னம். அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த நரக நெருப்பு என்பது உலக நெருப்பை காட்டிலும் 70 பாகங்கள் அதிகமான நெருப்பு. உலக நெருப்பை காட்டிலும் 70 பாகம் அதிகமான நெருப்பு அந்த நெருப்பு. கீழே யா ரசூலல்லாஹ், இது கானத்தில் அகாஃபியத். அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த நெருப்பே பாவம் செய்தவர்களை தண்டிக்க போதுமானதாக இல்லையா யா ரசூலல்லாஹ்? நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற நெருப்பே அநியாயக்கார மக்களை தண்டிக்க போதுமானதாக இல்லையா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபுல்லிலத் அலைஹின்ன பி 69 ஜுர்ஆ. அல்லாஹ் தஆலா
நெருப்பை உங்களுக்கு தந்திருக்கிறானே, இதே நெருப்பினுடைய சூடு அளவு போக 69 மடங்கு நெருப்பு இன்னும் கூடுதல் உண்டு. மொத்தம் 609 மடங்கு அந்த நெருப்பு இன்னும் கூடுதலானது. உலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற இந்த நெருப்பினுடைய சூட்டை போல அதனுடைய ஒவ்வொரு பங்கும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல்லுஹுன்ன மிஸ்லுன் ஹர்ரிஹா, ஒவ்வொரு பாகமும் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பினுடைய சூட்டை போலவே உள்ள சூடு. அந்த சூடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தின் 24வது வசனம். அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா எதை கொண்டு தீமூட்டுகிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவருடைய நெருப்பை எதை கொண்டு அல்லாஹ் தீமூட்டுகிறான் தெரியுமா? ஃபத்தகுன்னார் அல்லதி வகூதுஹா الناس والحجارة உஇத்தத் லில்காஃபிரீன், காஃபிர்களுக்காக வேண்டியே தயாரிக்கப்பட்டிருக்கிற நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருள். மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருள். அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் வைத்துத்தான் அதை அல்லாஹ் எரிக்கிறான். எரிகிற நெருப்பில் அல்லாஹ் மனிதனை போடுவது கிடையாதாம், மனிதனை வைத்துத்தான் அல்லாஹ் எரிக்கவே ஆரம்பிக்கின்றானாம். ஃபத்தகுன்னார், ஆகவே அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது இறை விசுவாசிகளுக்கு அல்ல, இறை நிராகரிப்பாளர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலாவினுடைய நெருப்பாக திகழ்கிற இந்த நெருப்பு நாம் பயன்படுத்துகிற நெருப்பை காட்டிலும் 69 மடங்கு அதிபயங்கரமான அந்த நெருப்பு. அல்லாஹ் அது அணையும் பொழுதும் தனியும் பொழுதும் அல்லாஹ்வே தீ மூட்டுகிற அந்த நெருப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அந்த நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். அப்படியானால் பேசுகிற தன்மை வாய்ந்தது. அப்படித்தானே? மறுமை நாளில் நரகம் இழுத்து வரப்படுமா, அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவானாம். தீர்ப்பு சொல்லும் பொழுது நரகம் அங்கிருந்து பேசுமா, யா அல்லாஹ், அநியாயக்காரன் எங்கே யா அல்லாஹ், அகம்பாவக்காரன் எங்கே யா அல்லாஹ், தற்பெருமையோடு ஆணவத்தோடு அழிச்சாட்டியம் புரிந்து உலகத்தில் வாழ்ந்தவன் எங்கே யா அல்லாஹ், தீர்ப்பு சொல்லி என்னிடத்திலே அனுப்பு. நரகம் பேசுவதை மனிதன் பார்க்கிற நாள் அந்த நாள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், சூடு அதிகமாகி 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 அல்லாஹ் மூட்டுகிற நெருப்பல்லவா அந்த நெருப்பு. புகாரியில் 537வது நபிமொழி, யா ரப்பி அகால பஅலி பஅலன், என்னுள் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை அரித்து விட்டது, சூடு அதிகமாகி விட்டது என்று நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே பேசுமா? அல்லாஹ் தஆலா அப்படியானால் உன்னுடைய சூட்டை தனித்துக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன வாய்ப்பாம்? உலகத்தை நோக்கி 2 மூச்சு நீ விட்டுக்கொண்டு கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து கொள். கோடை காலத்தில் ஒரு மூச்சு, குளிர்காலத்தில் ஒரு மூச்சு. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடுமையான கோடை காலத்தில் அடிக்கிற அந்த வெப்ப காற்று நரக நெருப்பினுடைய மூச்சு காற்று, கடுமையான குளிர்காலங்களில் உங்களுக்கு அடிக்கிற அந்த குளிர் நரக நெருப்பினுடைய மூச்சு காற்று என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 77வது அத்தியாயம் 32வது வசனம். மறுமையில் மனிதன் நரகத்தை பார்க்கிற காட்சி அல்லாஹ் சொல்லுகிறான். விசாரணை மண்டத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அந்த நரக நெருப்பு தீ மூட்டப்படும். அந்த தீ ஜுவாலை சப்தத்தை மனிதன் கேட்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இன்னஹா தர்மி பிஸரரின் கல் கஸர், அது மாளிகை போன்று நெருப்பு பந்தங்களை வீசி வீசி எரியும் அந்த மறுமை நாளில். 25வது அத்தியாயம் 12வது வசனம். இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஊ லஹா தஅய்யுலன் வஸஃபீர், தொலைவு தூரத்திலே இருந்தும் கூட மனிதன் அதனுடைய கொந்தளிப்பையும் அதனுடைய பேர் இரைச்சலையும் அந்த மறுமை நாளிலே அவன் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொலைவு தூரத்தில் இருந்தாலும் அந்த கொந்தளிப்பையும் பேர் இரைச்சலையும் மனிதன் கேட்டு அரண்டு போய் விடுவான். மனிதன் புலம்புவான், கதறுவான், அல்லாஹ்விடத்திலே பல்வேறு முறையிடுவான். ஒன்றுமே செல்லுபடியாகாத நாள். மரணத்தோடே அல்லாஹ் மிக கடுமையாக நடந்து கொள்வான். அவகாசம் எவ்வளவு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, அந்த அவகாசத்தை எல்லாம் பாழ்படுத்தினான். அப்படியானால் 700 வருட கால ஆழம் கொண்ட நெருப்பு, கொடூரமான கொடூர எண்ணம் கொண்ட அல்லாஹ்வுடைய கட்டளையை தீர்க்கமாக நிறைவேற்றுகிற வானவர்கள் அந்த நரக நெருப்புக்கு பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய நெருப்பு 70 மடங்கு அதிக சூடான நெருப்பு.
அந்த சூடு தனியும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சூடேற்றுகிற நெருப்பு. அப்படியானால் இந்த உடம்பு தாங்குமா? ஒரு காலம் தாங்காது. அப்படியானால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த நரக நெருப்பினுடைய முழு வேதனையையும் அவன் நாடுகிற அளவுக்கு அனுபவிக்க இந்த உடம்பையே அல்லாஹு தஆலா மாற்றுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமில் 5479வது நைமொழி, லிர்சுல் காஃபிர் அவ் நாபுல் காஃபிரி மித்லு உஹத். ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், இறை நிராகரிப்பாளர். அவனுடைய பற்களை அல்லாஹு தஆலா உகது மலை அளவு மாற்றுவான். எவ்வளவு விகாரமான தோற்றம் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். நினைத்து கூட பார்க்க முடியாது, நினைத்தால் புத்திக்கே எட்டாது. மனிதனுடைய ஒவ்வொரு பற்களையும், அந்த இறை நிராகரிப்பாளனுடைய ஒவ்வொரு பற்களையும் அல்லாஹு தஆலா உகது மலை அளவு மாட்டுவானாம். வஹிலு ஜில்திஹி மஸீரத்து தலாத்தின். அவருடைய தோல் புஜங்களை அல்லாஹு தஆலா 3 நாள் ஒரு மனிதன் வேகமாக பயணம் செய்கிற அளவுக்கு தோல் புஜங்களை அல்லாஹ் மாற்றுகிறான். உருவ அமைப்பு நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத உருவ அமைப்பு, நாமெல்லாம் கற்பனையே செய்து பார்க்க முடியாத உருவ அமைப்பு. அப்படி பிரமாண்டமான உருவ அமைப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த பிறகு 70 முழ சங்கிலியால் அவனை கட்டி அவனை தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய முகம், சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய முகம் பௌர்ணமி நிலாவை போல மின்னுகின்ற முகத்தோடு அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். நட்சத்திரத்தை போன்று மின்னுகிற முகத்தோடு அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். சொர்க்கத்துடைய வாசலில் மலக்குமார்கள் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொர்க்கவாசிகளை வரவேற்பார்கள் மலக்குமார்கள். ஆனால் நரக நெருப்புக்குரிய மக்களுடைய உடம்பு, அவருடைய முகபாவனை மிகப்பெரிய விகாரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை எது தெரியுமா? புகாரியில் 6562வது நைமொழி. பெரிய வேதனை அல்ல, தாங்க முடியாது. நரக நெருப்பினுடைய ஆக ஒரு சிறிய வேதனை. இன்ன அஹ்வன அஹலின் நாரி அஸாபன் யௌமல் கியாமத்தி ரஜுலுன். மறுமை நாளில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவனுக்கு ஆக ஒரு சிறிய வேதனை, நரக நெருப்பினுடைய வேதனை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தான். அல்லாஹு தஆலா நரக நெருப்பினுடைய கொஞ்சம் ஒரு 2 தீ கங்கை அல்லாஹு தஆலா எடுத்து வந்து அவனுடைய உள்ளங்காலில் வைக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அவனுடைய காலினுடைய அடிப்பகுதியில் அந்த தீ கங்கு வைக்கப்படுகிறது. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், இந்த மறுமை நாளில் என்னை விட வேதனை அனுபவிக்க கூடியவன் யாரும் இல்லையே, நான் தான் மிகப்பெரிய நரக வேதனை அனுபவிக்க கூடியவன். காரணம், அது காலினுடைய அடிபாகத்தில் வைத்த உடனே பாத்திரத்தில் தண்ணீர் கொந்தளிப்பதைப் போல மூளைகள் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குமாம். அப்பொழுதுதான் அவன் சொல்லுவானாம், இந்த நாளில் நான் தான் அதிகமான வேதனைக்குரியவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, அதுதான் ஆக சிறிய வேதனை, அதுதான் அல்லாஹ் மறுமை நாளில் கொடுக்கிற சிறிய வேதனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் நரக நெருப்பை குறித்து நபிமார்கள் பயந்தார்கள். நரக நெருப்பை குறித்து கேட்கும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். நரக நெருப்பை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு நாள் உலகத்திலேயே காட்டி கொடுக்கிறான் பாருங்களேன். அல்லாஹு தஆலா நரகத்தையும் சொர்க்கத்தையும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காட்டி கொடுத்த ஒரு சம்பவம். புகாரியில் 431வது சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை தொழுது கொண்டிருந்த நேரம், அல்லாஹ்வுடைய ரசூல் கிரகண தொழுகை தொழுது முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய உரையில் பயன்படுத்திய வாசகம், உரீத்துன் நார பலம் அர மல்லரன் கால யௌமி கத்து அஃப்லஹ. இந்த நாளில் எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதை விட ஒரு மோசமான காட்சியை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. அதை விட படுபயங்கரமான மோசமான ஒரு காட்சியை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் நரகம் குறித்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த ஒரு செய்தி. புகாரியில் 6023வது நைமொழி. அத்தீப் பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தக்கர அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்.
அல்லாஹ்வுடைய ரசூல் நரகத்தை பற்றி அந்த நாளிலே எங்களுக்கு குறிப்பிட்டார்கள். ஃபதஅவ்வத மின்ஹா வஅஸாஹ பிவஜ்ஹிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல் நரக நெருப்பை பார்த்து முகத்தை திருப்புவதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய முகத்தை ஒரு வெப்ப ஜுவாலை தாக்கினால் மனிதன் எப்படி முகத்தை வைப்பானோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கொஞ்சம் திருப்பினார்கள். தும்ம தக்கரன்னார் ஃபதஅவ்வத மின்ஹா வஅஸாஹ பிவஜ்ஹிஹி. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய முகத்தை மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் நரக நெருப்பை பார்த்து கொண்டுதான் பேசுகிறார் என்று நாங்கள் புரிந்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய கண் எதிரே நரக நெருப்பை பார்த்து கொண்டுதான் பேசுகிறார் என்று நாங்கள் புரிந்தோம். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தும்ம கால இத்தகுன்னார், நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலவ் பிசிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பழத்தையாவது தர்மமாக கொடுத்து, ஒரு பேரித்தம்பழத்தை தர்மமாக கொடுத்தாவது அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஜித் ஃபபிகலிமத்தின் தய்யிபத்தின், பேரித்தம்பழம் கிடைக்காவிட்டால் நல்ல வார்த்தைகளையாவது சமுதாயத்திலே பேசி அந்த நன்மைகளை அடைவதன் மூலமாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த ஒரு சம்பவத்தை பாருங்கள், அதிபயங்கரமான ஒரு சம்பவம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 263வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லா நபிமார்களையும் அருமை நாளிலே குறிப்பிட்ட நபிமார்களை மிஅராஜுடைய பயணத்திலே பார்த்தார்கள். முதல் வானத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தது யாரை? தன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும்போது அவருக்கு வலதுபுறம் கொஞ்சம் மக்கள் இருக்கிறார்கள், இடதுபுறம் கொஞ்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலதுபுறம் இருக்கிற மக்களையும் பார்க்கிறார், இடதுபுறம் இருக்கிற மக்களையும் பார்க்கிறார். யா ஜிப்ரீல், யா ஜிப்ரீல், மன் ஹாதா, யார் இவர் என்று நான் கேட்டேன். கால ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்தான் ஆதம் என்கிற ஆதி மனிதர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், வஹாதிஹில் அஸ்வதி வஹாதிஹில் அஸ்விதத்து அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி நஸமு பனீஹி. அந்த ஆதமுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய சந்ததிகள், அவருடைய வழித்தோன்றர்கள். ஃபஅஹ்லுல் யமீனி அஹ்லுல் ஜன்னah. ஆனால் அவருடைய வலதுபுறம் இருக்கிற அவருடைய மக்களை எல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசியாக தீர்மானித்து விட்டான். வஅன் ஷிமாலிஹி வல் அஸ்விதத்துல் லத்தி அன் ஷிமாலிஹி அஹ்லுன் நார். இடதுபுற மக்கள் எல்லாம் நரகவாசிகள் என்று அல்லாஹ் முத்திரை குத்தி விட்டான். ஆகவேதான் ஃபைதா நஸர கிப்ல யமீனிஹி லஹிக. ஆகவேதான் அவர் வலதுபுறம் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னால் உருவாக்கப்பட்ட என்னுடைய சந்ததிகள் எல்லாம் சொர்க்கம் செல்லுகிற மக்கள் வலதுபுறம் இருக்கிறார்களே என்று பார்க்கும்போது சிரிப்பார்களாம். வைதா நஸர கிப்ல ஷிமாலிஹி பக்க, அவர் இடதுபுறம் பார்க்கும் பொழுது அழுவார்களாம். எனது மக்கள் மறுமையிலே நரகத்திற்குரியவர்கள் ஆகிவிட்டார்களே, அல்லாஹ் மறுமையிலே நரகத்திற்கு தீர்ப்பு சொல்ல போகிறானே என்று வலதுபுறம் பார்க்கும் போது சிரிப்பதும் இடதுபுறம் பார்க்கும் போதும் அழுவதும் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்த செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4582வது ஒரு செய்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகுபட குர்ஆனை ஓதுகிறவர், அருமையான குரல் வளம் படைத்தவர். அழகுபட குர்ஆன் ஓதுபவர் இருந்தால் அப்துல்லா பின் மஸ்ஊத் இடத்திலே போய் ஓதுகிற முறையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள். ஒரு நாள் இக்ரா அலைய, அல்லாஹ் வந்து சொன்னார்களாம், என்னிடம் திருக்குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்றாராம். என்னிடம் திருக்குர்ஆனை நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்றார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப சொல்கிறார், குல்து இக்ரா அலைக்க வ அலைக்க உன்சில யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்க உங்களுக்கு நான் திருக்குர்ஆனை ஓத வேண்டுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி,
பிறர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க ஃபக்கரஅத்து அலைஹி சூரத்துன் நிசா ஹத்தா பல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க நான் சூரத்துன் நிசாவை அவருக்கு முன்னால் ஓதினேன். 41வது வசனம் வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் நான் ஓதும் போது தலை சாய்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுடைய நபியாகிய சாட்சியை நாம் மறுமையில் கொண்டு வரும்போது, நபியே உங்களை இவர்களுக்கு எதிரான சாட்சியாக நாம் கொண்டு வந்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்கிற ஆயத்தை நான் ஓதினேன். கால அம்சிக் ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், அல்லாஹ்வுடைய ரசூல் எனது கையை பிடித்தார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அழுது கொண்டே இருந்தார்கள். மறுமையில் அல்லாஹ் நம்மையும் விசாரிக்க போகிறானே, மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன, நம்மையும் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரணை கூண்டில் நிறுத்துவதாக சொல்லுகிறானே. எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் விசாரிக்கப்படும், அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் விசாரிக்கப்படும் என்று சொன்னவுடன் ரஹ்மத்துல் ஆலமீன் அழுத சம்பவத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் நடுங்கினார்கள் அந்த சம்பவத்தை பார்த்தவுடன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களை பார்த்து சொன்னார்கள். புகாரியில் 1044 6362 அல்லாஹு தஆலா கபருடைய அதாபை கேட்க செய்கிறான் தூதர்களுக்கு. அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே நரக நெருப்பை காட்டி கொடுக்கிறான் தூதர்களுக்கு. அல்லாஹு தஆலா நரக நெருப்புக்கு உரியவர்கள் யார் என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பர் படியிலே நின்று கொண்டு இப்படி சொன்னார்கள். யா உம்மத்த முஹம்மதின் வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்னுடைய முஸ்லிம் சமூகமே, என்னுடைய முஸ்லிம் சமூகமே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன். லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தால், நான் கேட்பதையெல்லாம் நீங்கள் கேட்டால், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், லலஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, அதிகமாக நீங்கள் அழுவீர்கள், குறைவாகத்தான் நீங்கள் சிரிப்பீர்கள். நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் வாழ்வில், குறைவாகத்தான் நீங்கள் சிரிப்பீர்கள். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜஅல்து அன்லுரு யமீனன் வ ஷிமாலன், நான் அப்பொழுது அந்த மஸ்ஜித் நபவியிலே பார்த்தேன், வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து கொண்டிருக்கிற நபித்தோழர்களை. ஃபைதா குல்லு ரஜ்லின் லப்புன் ரஸஹு ஃபீ தௌபிஹி யப்கி, தங்களுடைய தோளில் மேல் போட்டிருந்த துண்டுகளை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு வலதும் இடதுமிலே இருந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த ஒரு வாசகத்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த ஒரு வாசகத்தால். ஆமாம் சகோதரர்களே, 50வது அத்தியாயம் 30வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் யௌம நகூலு லி ஜஹன்னம அலிம் தலதி, அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பானாம் இறுதியில் எல்லா அநியாயக்காரர்களையும் தூக்கி வீசிய பிறகு, அல்லாஹ் தண்டிக்க நாடுகிற எல்லோருக்கும் தண்டனை கொடுத்த பிறகு நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று. திரும்ப நரகம் கேட்குமா, வத்தகூலு ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் ஏன் இன்னும் உண்டுமா, இன்னும் யாரையாவது நீ மீதி வைத்திருக்கிறாயா, இன்னும் யாராவது உண்டுமா என்று நரகம் கேட்குமா. உடனே அல்லாஹு தஆலா அதனுடைய தாகத்தை தணிக்கும் முகமாக மறுமை நாளில் என்ன செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 6661வது தைமொழி, லா தஸாலு ஜஹன்னம தகூலு ஹல் மின் மஸீத், நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உன்னுடைய வயிறு இந்த நாளில் நிரம்பி விட்டதா என்று. ஹத்தா யலஅ ரப்புல் இஸ்ஸதி ஃபீஹா கதமஹு, அந்த நரகம் பேசும், இன்னும் இருக்கிறதா என்று பேசும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதத்தை தூக்கி நரகத்திலே வைப்பான். அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை தூக்கி நரகத்திலே வைப்பான். ஃபதகூலு கத் கத் வ இஸ்ஸதிக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இறைவா போதும் போதும் என்று நரக நெருப்பு பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் பேசுகிற நெருப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பு, சூடு அணியும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தீ மூட்டுகிற நெருப்பு, ஒரு காலம் நாமோ
நம்முடைய குடும்பத்தார்களோ, நாமோ நம்முடைய உறவினர்களோ, நாமோ நம்முடைய நண்பர்களோ, நாமோ நம்முடைய சமுதாயமோ ஒரு காலம் அந்த நரக நெருப்பினுடைய வேதனையை தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடாக நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் அல்லாஹு தஆலா நரக நெருப்பு என்பது யாருக்குரியது என்பதை இது போன்ற வசனங்களிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம். அந்த நரக நெருப்புக்கு அல்லாஹு தஆலா ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். ஒரு சில பொருள்களை நரகம் தீண்டாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் யார், அது எப்படிப்பட்ட உறுப்பு என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த சிறப்பு அம்சங்களை அடைய நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 6656வது நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இவர்களை நரகம் தீண்டாது. நரகத்திற்கு அல்லாஹ் இவர்களை ஹராமாக்கி இருக்கிறான். இவர்களை நரகம் தீண்டாது. யார்? லா யமூத்து லி அஹதின் மினல் முஸ்லிமீன ஸலாஸத்துன் மினல் வலதி தமஸ்ஸுன் நார். 3 பிள்ளைகளை எந்த பெற்றோர்கள் இந்த பூமியிலே இழந்து பொறுமை காத்து மறுமையில் அல்லாஹ் இதற்கு நமக்கு கூலி தருவான் என்று இருந்தார்களோ அவர்களை நரகம் தீண்டாது. மறுமை நாளில் நரகம் அவர்களை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு அருகில் நரகம் செல்லாது. மற்றொரு நைமொழி, அந்த 3 பிள்ளைகளும் தாயை எதிர்பார்த்து நிற்பார்களாம். ஒரு உடம்பிலே ஆடை எப்படி ஒட்டி இருக்கிறதோ ஒரு மனிதனுக்கு, அதே போல அந்த 3 பிள்ளைகளையும் இழந்த அந்த பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் ஒட்டி கொள்ளுமா உடம்பில். அல்லாஹ் இவர்கள் என்னுடைய பெற்றோர்கள், அல்லாஹ் இவர்கள் என்னை பெற்று வளர்த்திய என்னுடைய பெற்றோர்கள், நாங்கள் வளர்ந்து வருகிறதற்கு முன்னதாகவே பூமியில் இழந்த என்னுடைய பெற்றோர்கள், ஆகவே இவர்களை நரகத்திலே இருந்து நீ பாதுகாப்பாயாக. குழந்தைகள் அல்லாஹ்விடத்திலே முறையிடும் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நரகம் அவர்களை தீண்டாது, நரகத்திற்கு அருகில் கூட அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த உலகத்தில் யாருக்காவது அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தால் கொஞ்சம் பொறுமை காத்தால் நமக்கு நல்லது. அல்லாஹு தஆலா நம்மை வேதனைப்படுத்தி, அல்லாஹு தஆலா நம்மை சோதனைக்கு உள்ளாக்கி சந்தோஷம் அடைகிறவன் அல்ல அவன். நம்மை வேதனைக்கும் சோதனைக்கும் வறுமைக்கும் பட்டினிக்கும் கிடந்து சந்தோஷம் ஆனந்தம் அடைகிறவன் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சொர்க்கத்திற்கு உரியவன் தானா தன்னுடைய அடியான்? சோதனைகள் வரும் பொழுது எப்படி நடக்கிறான், சந்தோஷம் வரும் பொழுது எப்படி நடக்கிறான்? சந்தோஷம் வரும் பொழுது என்னை புகழ்கிறான், என்னை வணங்குகிறான். சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அதே நிலையில் இருக்கிறானா, என்னை மறந்து விடுகிறானா என்று அல்லாஹ் பார்க்கத்தான். அல்லாஹ் தன்னுடைய அடியான் யாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய சோதனையில் ஒரு வகை, அல்லாஹ் தன்னுடைய அடியான் யாரின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அடியானை பார்ப்பான். அவனுடைய உயிரை சட்டென அல்லாஹ் பிடுங்குவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் இஸ்மாயிலை கொடுத்தான். சந்தோஷமாக கொஞ்சி உலாவினார்கள், அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் கனவின் மூலம் கட்டளை பிறப்பித்தான், அறுத்து பலியிட வேண்டும் என்று. அந்த சோதனையில் வெற்றியடைந்த காரணத்தினால் அவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு பெற்றோர்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் இழந்திருந்தால், இழந்த பிறகு மறுமையிலே எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்கிற ஆசையோடு அல்லாஹ்வை நிராசை கொள்ளாமல் பொறுமை காத்து நல்லறங்களையும் பிரார்த்தனைகளையும் கொஞ்சம் அதிகமாக செய்திருந்தால் நரகம் தீண்டாது. நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை ஹராமாக்கி வைத்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் 7437வது நைமொழி, மனித உடம்பிலே இருக்கிற ஒரு சில பொருள்களை நரகம் தீண்டாது. தூக்கி வீசினாலும் நரகம் அந்த பொருளை மட்டும் தீண்டாது. அந்த பொருளை அல்லாஹ் தஆலா, அந்த உறுப்பை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு ஹராமாக்கி வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, அது என்ன உறுப்புங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹர்ரமல்லாஹு அலன் நார், அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான் அன் தஅகுல அஸர சுஜூத், சுஜூது செய்த அந்த நெற்றி பகுதியை, சுஜூது செய்த அந்த நெற்றி பகுதியை. அப்படியானால் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை மறந்த மக்கள், தன்னுடைய வாழ்வில் தொழுகையை புறக்கணித்தே வாழ்ந்த மக்கள், நரக நெருப்பினுடைய அடித்தளம். ஏதோ கொஞ்சமாவது இறை விசுவாசிகள், நபிமார்கள்,
மலக்குமார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டுமானால் தீண்டப்படாத இந்த ஒரு பகுதி இருந்தாலாவது இறை விசுவாசிகள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். யா அல்லாஹ், இதோ என்னுடைய நண்பன், யா அல்லாஹ் என்னோடு தொழுதவன், யா அல்லாஹ் என்னோடு நோன்பு வைத்தவன், யா அல்லாஹ் என்னோடு நலப்பணிகள் செய்தவன், அடையாளம் காண்கிற ஒரு பகுதி இந்த பகுதி. அந்த பாக்கியத்தை கூட தொழாத மனிதர்கள் இந்த பூமியிலே இழந்து விடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு துரதிஷ்டவசம். நரகத்திலே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க நாடி தூக்கி வீசினாலும் அந்த நெற்றி பகுதி நரகம் தீண்டாது. அல்லாஹ் அதை அவர்களுக்கு ஹராமாக்கி வைத்திருப்பதாக, அவைகளுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, நஸை என்ற நபிமொழி தொகுப்பில் 1817வது நபிமொழி. அருமையான ஒரு செய்தி. நாமெல்லாம் ரொம்ப சிரமமே இல்லாமல் மிக சுலபமாக நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ஸல்ல அர்பஅன் கப்ல லுஹர் வ அர்பஅன் பஅதஹா லம் தமஸ்ஸஹுன் நார். யார் லொஹருக்கு முன்பு 4 ரக்காத் சுன்னத்து தொழுகிறார்களோ, யார் லொஹருக்கு பின்பு 4 ரக்காத் சுன்னத்து தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு ஹராமாக்கி வைத்து விட்டான். அவர்களை நரகம் தீண்டாது. சொந்த வாழ்வில் உபரியான வணக்க வழிபாடுகளை பேணிய மக்கள், லொஹருடைய முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 4, யார் தொடர்ந்து அவைகளை பேணி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான், நரகம் தீண்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1639வது நபிமொழி, ஐநானிலா தமஸ்ஸுகுமுன் நார். 2 கண்களை நரகம் தீண்டாது, 2 கண்களை நரகம் தீண்டாது. ஐனுன் பக்கத்து மின் ஹஸியத்தில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சி அழுத கண், அல்லாஹ்வை அஞ்சி அழுத கண். டிவி பார்க்கும்போது நிறைய பேர்கள் அழுவார்கள், அந்த கண் அல்ல. அல்லாஹ்வை அஞ்சி அழுத கண், தனிமையிலிருந்து பாவத்தை ஒப்புக்கொண்டு 2 கரத்தை உயர்த்தி ரஹ்மானை பயந்து அழுத கண். அந்த கண் எப்பொழுதும் அல்லாஹ்வை பற்றி பேசினால் கலங்கும். அந்த கண் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சி அஞ்சி கலங்கும். அந்த கண் எப்பொழுதும் நரகத்தை பற்றி பேசினால் கலங்கும். அந்த கண் எப்பொழுதும் பாவம் செய்தால் கலங்கும். அந்த கண் எப்பொழுதும் தௌபாவுக்கு 2 கரத்தை உயர்த்தினால் கலங்கும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரிசுடைய நிழலுக்குரியவர்கள் அவர்கள். யார் அவர்கள்? அரிசுடைய நிழலுக்குரியவர்கள். தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி யார் அழுதானோ அவன் அரிசுடைய நிழலுக்குரியவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண் நரகம் தீண்டாது. வஐனுன் பாதத் தஅருசு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்த கண், அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்த கண். அந்த கண் எப்பொழுதும் குர்ஆனை ஓதுவதற்கு பார்க்கிற கண், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற கண். அந்த கண் ஹதீசுகளோடு தொடர்பு வைத்து இரவு பகலாக குர்ஆனை ஓதுவதற்கு விழித்த கண். அந்த கண் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து பார்த்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த கண். அந்த கண். அந்த 2 கண்ணையும் நரகம் தீண்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 907வது நபிமொழி, ஒரு பாதத்தை நரகம் தீண்டாது, ஒரு சில கால்களை நரகம் தீண்டாது. மனிஉ பர்ரத் கதமாஹு ஃபீ சபீலில்லாஹ் ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார். அல்லாஹ்வுடைய பாதையில் புழுதி படிந்த பாதம், அல்லாஹ்வுடைய பாதையில் புழுதி படிந்த பாதம் நரகம் தீண்டாது, நரகம் தீண்டாது. உண்மைதான். அல்லாஹ்வுடைய பாதையில் மறுமை நாளிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவானாம். அவன் பூமியிலே அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு இறந்தவனாம். மறுமை நாளிலே எழுப்பப்படும் போது அந்த வெட்டுக்காயத்தோடே அல்லாஹ் எழுப்புவானாம். ஆனால் அந்த வெட்டுக்காயத்திலே இருந்த ரத்தமும் வலியுமா மறுமை நாளில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரத்தம் கஸ்தூரியை காட்டிலும் நறுமணம் மிக்கதாக இருக்கும் அந்த மறுமை நாளில். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க போகிற அந்த அந்தஸ்தை மீதமுள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படித்தான் எழுப்புவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 6423வது நபிமொழி, ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்குகிறான். யார் அவர்கள்? யார் அவர்கள்? லன் யுவாஃபிய அப்துன் யௌமல் கியாமா. மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே ஒரு அடியான் வந்தால், அல்லாஹ்வை சந்திக்க ஒரு அடியான் மறுமை நாளிலே வந்தால், யகூல் லா இலாஹ இல்லல்லாஹ்
யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டியே, அல்லாஹ்வுக்காக வேண்டியே யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற ஏகத்துவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டியே பாதுகாத்தானோ, இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை தடை செய்து விடுவான். ஏகத்துவத்தை பாதுகாத்தால், ஏகத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்தால், நம்முடைய வணக்க வழிபாட்டில் இணை வைத்தல் கலக்காமல் நாம் வாழ்ந்தால், எவ்வளவு பெரிய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய ரப்புக்கு ஒரு காலம் நான் இணை வைக்க மாட்டேன் என்றிருந்தால், தீயிலே தூக்கி வீசப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை வெறுத்து வாழ்ந்தால், தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் என்னுடைய ரப்பை குறித்து நான் நிராசை கொள்ளாமல் வாழ்ந்தால், என்னுடைய ரப்புக்காக வேண்டியே நான் பிரார்த்தனை செய்து வாழ்ந்தால், என்னுடைய ரப்புக்காக வேண்டியே நான் சுஜூது செய்து வாழ்ந்தால், என்னுடைய ரப்புக்காக வேண்டியே ஏகத்துவத்தை நான் ஏற்று வாழ்ந்தால், எந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்களோ, எந்த ஓரிரை கொள்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் இந்த பூமியில் ரத்தம் சிந்தினார்களோ, எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை இழந்தார்களோ, அந்த ஏகத்துவத்தை ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏற்று அந்த ஏகத்துவ திருக்கலிமாவிற்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தாமல் முழுக்க முழுக்க அதை உள்ளத்திலே பாதுகாத்து அல்லாஹுவை அவன் சந்தித்தால், மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கின்ற வரை அந்த திருக்கலிமாவை அவன் பாதுகாத்திருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார், நரகத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தடை செய்து விடுவான், நரகத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தடை செய்து விடுவான். ஆகவேதான் சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக நெருப்பினுடைய அதாப், நரக நெருப்பினுடைய அதாப். புகாரியில் 806வது நபிமொழி, மனிதன் தவழ்ந்து 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 மறுமை நாளிலே நரகத்திலே கிடக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை அழைக்கிறானாம், யா ரப்பி இஸ்ரிஃப் வஜ்ஹி அனின் நார், அல்லாஹுவே நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை கொஞ்சம் நீ திருப்பியா அல்லாஹ். மனிதன் அழைக்கிறான் அல்லாஹுவை, என்ன காரணம்? கது கசபனி ரீஹுஹ, அல்லாஹ் அது அதனுடைய நச்சு காற்று என்னை அழித்து விட்டது. வ அகரகனி லகாவுஹ, அல்லாஹ் அதனுடைய ஜுவாலை என்னை கரித்து விட்டது, என்னுடைய முகத்தை கொஞ்சம் நீ திருப்பியா அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. முஸ்லிமில் 321வது நபிமொழி, மறுமை நாளில் 4 பேரை அல்லாஹ் தஆலா நரகத்திலே இருந்து வெளியேற்றுவானாம். ஆக கடைசியில் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யஹ்ருஜ் மினன் நாரி அர்பஅத்துன், 4 பேர் இறுதியாக நரகத்திலே இருந்து வெளியேற்றப்படுவார்கள். வெளியேற்றப்பட்டால் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் ஃபயுரதுன அலல்லாஹி, அல்லாஹ்வுடைய முன்னிலையில் 4 பேரும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அந்த நரகத்தை திரும்ப பார்ப்பான். ஃபயல்தஃபிது அஹதுஹும், அவன் நரகத்தை திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்த பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்வானாம், ஃபயகூலு ஐ ரப்பி, என்னுடைய ரப்பே, இது அஹ்ரஜ்தனி மின்ஹா ஃபலா துஹ்தினி ஃபீஹா, அல்லாஹ் எவைகளிலே இருந்து நீ என்னை வெளியேற்றினாயோ அதில் என்னை திரும்ப நீ அனுப்பிவிடாதேயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அவ்வளவு பாரதூரமானது அந்த செய்தி. முஸ்லிமில் 310வது நபிமொழியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலிருந்து அப்படியே வெளியேற்றி நிறுத்திய உடனே அவன் சொர்க்கமே சென்றிருக்க மாட்டான். நரகத்திலிருந்து ரப்பு நம்மை காப்பாற்றினானே என்பதற்காக வேண்டி வகால தபாரக்கல்லதி நஸ்ஸானி மின், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றினானே அவனுக்கே எல்லா சுபீட்சமும். லக்கது ஆத்தானி அல்லாஹு ஸையன் மா ஆத்தாஹு அஹதன் மினல் அவ்வலீன வல் ஆகிரீன், என்னுடைய முன்னோரும் என்னுடைய பின்னோரும் யாருக்கும் வழங்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கி விட்டானே. எப்ப சொல்லுகிறான்? நரகத்தினுடைய அதாபெல்லாம் முடிந்து அல்லாஹ் நாடி அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அவன் நரகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அல்லாஹ் அதனுள் திரும்ப அனுப்பாதையா அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய முன்னோர்களுக்கும் பின்னோர்களுக்கும் வழங்காத மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு நீ வழங்கி விட்டாயா அல்லாஹ் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த அடியான் சொல்லுவானாம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லஞ்சம் படைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறான், இரக்கமில்லாதவர்களை பார்த்து சொல்லுகிறான்,
அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்து அவனுக்கு நேர் மாறாக நடக்கிற மக்களை பார்த்து சொல்கிறான். வழிதவறிய மக்களை பார்த்து சொல்கிறான். பிரார்த்தனை செய்யாமல் தௌபா செய்யாமல் வாழ்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 175வது வசனம், உலாயிகல்லதீன இஸ்தரு அல்-லலாலத பில் ஹுதா, நேர்வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை வாங்குகிறானா, வல் அதாப பில் மஅஃபிரதி, பிரார்த்தனைக்கு பகரமாக என்னுடைய வேதனையை விலை கொடுத்து வாங்குகிறானா, ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரகத்தை சகித்துக் கொள்ளும் துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய கேள்வி பாருங்கள். நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டை விலை கொடுத்து வாங்குகிறான், பாவ மன்னிப்புக்கு பிறகு என்னுடைய அதாபையை வேண்டுகிறான், நரகத்தை தாங்குகிற துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான். 89வது அத்தியாயம் 25வது வசனம், அல்லாஹ் தண்டிக்கும் அளவுக்கு வேறு யாரும் அந்த நாளிலே தண்டிக்க முடியாது. 3வது அத்தியாயத்தில் 192வது வசனம், ரப்பனா இன்னக மன் துத்ஹிலின் நார் ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அல்லாஹ்வே யாரை நீ நரக நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி வைத்து விட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். 66வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அலைக்கும் நாரா, ஆகவே ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் அதனுடைய எரிபொருள். அலைஹா மலாயிகத்துன் இலாதுன் சிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், கடின சித்தமுடைய மலக்குமார்களை அல்லாஹ் நரகத்திற்கு பாதுகாவலர்களாக நியமித்திருக்கிறான். ஆகவே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஃபகால யா மஅஸரன் நிசா தஸத்தக ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்தர அஹ்லின் நார், பெண் சமுதாயமே நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தில் உங்களை நான் அதிகமாக பார்த்தேன். ஜக்காத்தை கொடுத்து தர்மங்களை கொடுத்து நரகத்திலிருந்து உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஆகவேதான் எந்த பிரார்த்தனை செய்தாலும் இறுதியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார், அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் வாழவை யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். நாம் இந்த உலக வாழ்வை மறுமைக்காக வேண்டியே அமைத்துக் கொள்ள வேண்டும். நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்திற்குரியவர்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற உள்ளத்தை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவத்திலே இருந்து விலகி அல்லாஹ் ஏவிய காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலே செய்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.